வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை கோலாகலமாக நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில், சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில் உள்ளிட்ட அனைத்து வைணவ தலங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை வழிபட்டனர். ஆண்டுதோறும் மார்கழி மாதம் சுக்லபட்சத்தில் வரும் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி விழாவாக கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி அனைத்து முக்கிய வைணவ திருத்தலங்களிலும் பகல் 10, ரா 10 வைபவங்கள் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் பெருமாள் வீதி உலாவும் நடைபெறும். ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் கோவிலில் கடந்த 1ஆம் தேதி தொடங்கிய வைகுண்ட ஏகாதசி விழாவின் முக்கிய நிகழ்வான சொர்க்கவாசல் திறப்பு இன்று அதிகாலை நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் ரங்கா ரங்கா என பக்தி கோஷங்கள் முழங்க ஸ்ரீதேவி பூதேவியுடன் நம்பெருமாள் சொர்க்கவாசல் வழியாக பிரவேசித்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோர் சொர்க்கவாசல் வழியாக வந்த பெருமாளை வழிபட்டனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள பார்த்தசாரதி கோவிலிலும் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறப்பு வைபவம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர். இதேபோன்று திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழாவை ஒட்டி சுமார் 1.5 லட்சம் பக்தர்கள் குவிந்தனர். அதிகாலை 1:30 மணிக்கு நடை திறக்கப்பட்டு கோவிலுக்குள் அமைந்துள்ள சொர்க்கவாசல் வழியே பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான காஞ்சிபுரம் அஷ்டபுஜ பெருமாள் ஆலயத்தில் இன்று பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சொர்க்கவாசல் தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு விமர்சையாக நடைபெற்றது. ஸ்ரீ ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனையும் நடத்தப்பட்டது. ஆலயத்தில் திரண்டிருந்த ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கரூர் அபய பிரதான ரங்கநாத சுவாமி திருக்கோவில், கடலூர் மஞ்சக்குப்பத்தில் உள்ள வரதராஜ பெருமாள் ஆலயம், மதுரை கள்ளழகர் திருக்கோவில், தென் துவாரகை என போற்றப்படும் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி ஆலயம், திண்டுக்கல் தாடிக்கொம்பு சவுந்தரராஜ பெருமாள் ஆலயம், பழனி மலைக்கோவிலின் உபகோயிலான நாராயண பெருமாள் ஆலயம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் உள்ள வைணவ ஆலயங்களில் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது. இதேபோல் புதுச்சேரி வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர்.